தற்பொழுது தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசுகையில், அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இடையே சந்திப்பு நடந்தது உண்மைதான். சமீபத்தில் ஒருமுறைதான் அஜித் லோகேஷ் கனகராஜ் சந்தித்துள்ளனர். படம் பண்ணுவது தொடர்பாக தான் இந்த சந்திப்பு நடந்தது. அஜித்திற்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க விருப்பம் தானா? ஒரு தயாரிப்பாளரை கொண்டு வாங்க, நாம் படம் பண்ணலாம் என அஜித் லோகேஷ் கனகராஜிடம் பாசிட்டிவாக சொன்னதாக சித்ரா லட்சுமணன் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் அஜித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இடையே மீட்டிங் நடந்ததும், படம் பண்ணுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மைதான் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து லோகேஷ் கனகராஜ் அஜித்திற்காக கதையை தயார் செய்யும் பணியில் இறங்கி இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கார்த்தி அடுத்தடுத்து பிஸியாக பல படங்களில் நடித்து வருவதால் லோகேஷ் கனகராஜின் கைதி 2 தாமதமாகலாம் என சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் கைதி 2 படம் தான் லோகேஷ் இயக்கும் அடுத்த படம் என கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஒருவேளை அஜித் படம் உறுதியானால் லோகேஷின் லைன் ஆப்பில் மாற்றம் வரலாம் என தெரிகின்றது. இந்த நிலையில் அஜித்தின் AK64 திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கும் என்றும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என சொல்லப்படுகின்றது. இதையடுத்து அஜித்தின் அடுத்த படமான AK65 திரைப்படத்தை தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா? சரியான தயாரிப்பாளர் கிடைக்கும் பட்சத்தில் அஜித்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவது உறுதி என சொல்லப்படுகின்றது.